ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்கட் ஐட்டம் தான் நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா சிவதேவ் ஒரு வாரமாகவே கேட்டுகிட்டே இருந்தான், பிஸ்கட் எதனாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி அதை பண்ணிடலாம், நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவு, சரி செஞ்சு வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும், சரி ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி செய்ய போகிறேன். சரி அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. இது நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் கோதுமையிலையும் பண்ணலாம். மைதாவில் பண்ணோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். கோதுமையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மைதாலே செஞ்சு காட்டுறேன், சும்மா கம்மியான குவான்டிட்டி போட்டு செஞ்சு காட்டுறேன். சரி எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். பட்டர் பார்த்திங்கன்னா 100 கிராமு. நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1 ஹவர் வச்சுட்டிங்க, ஒரு 1/2 hour to 1 hour வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம பீட்டர்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை, அப்படியே ஸ்பேட்சில் வச்சே தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் பட்டருக்கு நான் எடுக்கலை, ஏன்னா அந்த பேக்கோட நெட் வெயிட்டே பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். மில்கி மிஸ்ட்டில் எடுத்துருக்கிறேன் அன்சால்டட் பட்டர். இதை நம்ம நல்லா அந்த ஸ்பேட்சில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நம்ம அதை கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணுறா இருந்தால் கூட பீட் பண்ணிக்கலாம். அது பீட்ரு யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம விஸ்க்கு வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் பொடிச்சு பவுடர் சுகர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு 50 கிராம். அதை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைனாக பேஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக கிராம் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் விஸ்க் எதுவும் யூஸ் பண்ணலை, பீட்ரும் யூஸ் பண்ணலை, நான் ஸ்பேட்சுலா மட்டுமே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்ரு நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் பவுடர் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலாக பிளெண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு நம்ம அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட் நான் பார்த்திங்கன்னா முன்னாடி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த வீடியோ போடலான்னு நினச்சிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் போடவே முடியல. சரி இப்போ குட்டீஸ் கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி எடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நம்ம நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பவுடர் சுகர் அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 140 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இதே நீங்கள் கோதுமையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதே 140 கிராம் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம அளவு எடுத்து பார்த்துட்ருக்கும்போது டைம் ஆகும், வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே ஒரு சிக்கல் என்ன பண்ணிட்டேன்னா, மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சுட்டேன். அது எல்லாம் ஒன்றா போட்டு அந்த அந்த வளையம் போட்டு இருக்கிறதுனால கொட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொட்டிட்டேன். 140 கிராம் மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் ஒரு 20 கிராம். உங்கள்கிட்ட டார்க் கொக்கோ பவுடர் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம், இல்லை லைட் கொக்கோ பவுடர் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்று கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலோ இல்லை தண்ணியோ பாலோ நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்பாத்தி டோ மாதிரி வந்துடும்.
உங்களுக்கு நான் பிசைஞ்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இது மட்டும் நான் பார்த்திங்கன்னா சலிக்கலை. மற்றது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் சலித்து ஆல்ரெடி நான் கப்பில் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி சலித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கையை வச்சு நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. தண்ணி, பால், ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. எண்ணெய் இவ்வளோ ட்ரையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திரட்டும் போது திரட்டுறதுக்கு வராது. பேப்பரில் அப்படியே அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஈவனாக மாவை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா லைட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசையும் போது நல்லா நல்லா கையில் பிடிக்க வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா மாவையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நம்ம எப்படி பீஸாக்கெலாம் நம்ம வந்து மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தி டவ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுகளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் கேக்கு போட்டது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பட்டர் இல்லை கீ வந்துட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்டில் வந்துட்டு நம்ம பிஸ்கெட்டோட டோ எடுத்துகிட்டு நம்ம அதில் நல்லா வந்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணல. ரோலிங் பென் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபாண்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரோலிங் பென்னை வச்சுட்டு நான் வந்து அதை சமமாக எடுத்துக்கிறேன், தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பிஸ்கெட்டுக்கு. ரோலிங் பென் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம மொத்தமாக வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவை 2ஆக பிரிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் பிஸ்கெட் வேகும், ஒரு பக்கம் வேகாது. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ரோலிங் பென்னிலோ இல்லை சப்பாத்தி கட்டையிலையோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக இது பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த கட்டையோடையே ஒட்டிக்கிட்டு வந்துடும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணுறேன். நீங்கள் அந்த ரோலிங் பென்லையோ இல்லை சப்பாத்தி கட்டையிலையோ லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சைடில் உள்ள அன்ஈவனாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸஸ் இருக்கிறத வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு உருண்டை பிடிச்சி மறுபடியும் நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும், ஸ்பீடு வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு கொஞ்சம் அன்ஈவனாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம கடைக்கு கொடுக்க போகிறது இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்பாத்தி மாதிரி மாவை வந்து பரட்ட முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை மட்டும் நான் வந்து சைட் பை சைடாக திருப்பி திருப்பி விட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இது மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கெட். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா? கடையில் வாங்கி ரூ. 5 பிஸ்கெட், ரூ. 10 பிஸ்கெட்னு சாப்பிடுவோம். அது பெரிய பாக்கெட்டில் கூட இருக்குது. பஸ்லலாம் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ஊருக்கு போகிற வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டே வருவோம், நானும் என் தம்பியும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே செஞ்சு கொடுத்துக்கலாம். கடையிலலாம் வாங்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் பேக்கிங் பிளேட்டில் இன்னொரு பட்டர் ஷீட்டை விரிச்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கது எல்லாத்தையும் நம்ம அதில் எடுத்து வைக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம பிஸ்கெட் எப்படின்னா பக்கத்தில் தூரமாக தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம பீஸாக்கெலாம் வைக்கிற மாதிரி, பன்னுக்கு வைக்கிற மாதிரி தள்ளி தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் ஒன்று நம்ம வந்து அதில் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பர்பான் பிஸ்கெட்டில் வந்துட்டு ஹோலாக இருக்கும் இல்லையா? நம்ம இப்போ அதை தான் போட போகிறோம். உங்கள்கிட்ட என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கோட பேக் சைடு வந்து யூஸ் பண்ணி நான் அந்த ஹோல் போட போகிறேன். உடச்சிராமல் ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம டூத் பிக்கோட பேக் சைடு வச்சு நம்ம ஹோல் போட போகிறோம். எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். 2 சைடு, இந்த எட்ஜில் ஒன் சைடு, இந்த எட்ஜில் ஒன் சைடு நம்ம போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு பிஸ்கெட் நிறையா வேணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன அளவுலே வந்து நீங்கள் டபுளாவோ ட்ரிபிளாவோ நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் அப்படியே வரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. குட்டீஸ் வந்துட்டு வீட்டில் இல்லை, அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுச்சு, வடவள்ளி போயிட்டு அப்படி. நான் காலையில் தான் போகணும். ஏன்னா அவன் இருந்தானா நான் என்னால் செய்ய முடியாது. சரி காலையில் சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம அதை ஹோல் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஷேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசு சின்னமாக போட்டுட்டேன். நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா சரியாக பேக் ஆகாது. இந்த வேலைகள் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு பண்ணும்போது டென்ஷன் ஆகும். அதை இதே எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ண முடியாது. நான் சிவதேவ் அங்கே அனுப்பிச்சிட்டு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிஸ்கெட் எல்லாம். இப்போ இது மேலே வந்துட்டு சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா பர்பான் பிஸ்கெட்டில் சுகர் இருக்கும்ல, மேலே போட்டுக்கலாம். இது வந்து பவுடர் சுகர் கிடையாது, கிரானுலேட்டட் சுகர் போட்டுக்கிறேன். நிறைய வேணால் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி முடிச்சுட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிஜி பேக்கிங் டைம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம ப்ரௌனிக்கு 180 வைப்போம். பிஸ்கெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 150 போதுமான அளவு இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட அதை ஆனில் தான் வச்சுருக்கேன். மேலே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 150க்கு வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். டைம் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே போதும். இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நான் 25 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இதை வந்து சென்டர் ரேக்கில் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து இது வந்து கரெக்டாக 25 மினிட்ஸ் வந்து பேக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம சாக்லேட் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடு பிராண்டில் வந்துட்டு மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் பக்கம் இருக்கும். அதை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் தண்ணி சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த கிளாஸை வச்சுக்கலாம். கிளாஸ் இல்லை பவுல் எது வேணால் வச்சுக்கலாம். நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். நல்லா உடச்சிட்டு நீங்கள் சாக்லேட்டை போடுங்க. நான் அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே உடச்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இது ஓகே. இது பேக் ஆகிற டைமுக்கு இது மெல்ட் ஆகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக் ஆகிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் இருக்குது. 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பேக் ஆகணும். பார்த்திங்கன்னா ஓரளவு பேக் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். ஏன்னா இப்போ சூடோடு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மெதுன்னு தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு கூல் டவுன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். அதை நம்ம எடுத்து கொஞ்சம் வெளில வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, ரெடி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கெட் எல்லாம் பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டு விட்டுறலாம். ஏன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து கிறிஸ்பியாக ஆகிடும் பிஸ்கெட்டு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆனால் போதும். இதில் வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்டோர் பண்ண முடியாது. இதே நீங்கள் சாக்லேட் வந்துட்டு சைடில் வச்சு நீங்கள் வச்சிட்டிங்க, டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதே பட்டர் க்ரீம் அப்படின்னா 1 வீக் தான் அது தாங்கும். அதுக்கு மேலே நம்ம வச்சு சாப்பிட முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கோதுமையில் செய்து காட்டுறேன். இதே மெத்தடு தான். நீங்கள் 140 கிராம் வந்து மைதா போடுறீங்க அப்படின்னா அதே 140 கிராம் தான் வந்து கோதுமை நம்ம சேர்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஒரே குவான்டிட்டி அதே தான். இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதிலே நீங்கள் ப்ரொப்போர்ஷன் இது நான் சொல்லியிருக்கிறது வந்து 1 ப்ரொப்போர்ஷன். நீங்கள் டபுளாக செய்கிறீங்க அப்படின்னா டபுள் ப்ரொப்போர்ஷன், ட்ரிபிள் ப்ரொப்போர்ஷன் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். உள்ளே வச்சுட்டு நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப அடம்பிடிச்சி கேட்போம். ஓகே, அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இந்த மாதிரி பேக்கிங் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். Okay, thanks for watching.